ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் அட்டைன் பண்ணாத ஒரு பொண்ணு 2 குழந்தைங்களுக்கு எப்படி அம்மாவா இருக்க முடியும்? அதை பத்தியான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். வள்ளி ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அந்த பொண்ணு வயதில் இருக்கிற எல்லா பெண்களுமே வயதை எட்டு ஏஜ் அட்டைன் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அப்படி நடக்கவே இல்லை. இதனால அக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன தச்சு உன்னோட பொண்ணு என்ன வயசுக்கு வரல போல இருக்கு, என்ன காரணமா இருக்கும், எதுக்கு சாமியுமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க அம்மாவும் சாமி பார்க்கறதும் அந்தது இந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரமும் பண்றாங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. வேற வழியே இல்லாம ஒரு நாள் என்ன பண்றாங்க, அம்மா வள்ளியை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போறாங்க. ஃபுல் செக்அப் பண்றாங்க. என்னதாங்க பிரச்சனை என் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ அப்போ டாக்டர் சொல்றாங்க, உன்னோட பொண்ணுக்கு கர்ப்பப்பை ரொம்ப சுருக்கமா இருக்கு, அதனால வயதுக்கு வர்றதுல ரொம்ப சிக்கல்கள் ஏற்படுது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாது அப்படிங்கறத டாக்டர் ரொம்ப விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இதை கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. தன்னோட பொண்ணுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போகுது. ஆனா அது மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த உண்மையை எல்லாத்திட்டையும் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுகிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை யாருக்கிட்டமே நீ சொல்லாத, இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டும் தெரிவிக்கிறேன். புனித நீராட்டு விழாவுக்கு ஏற்பாடும் பண்றேன். ஆனா எக்காரணத்துக்கு ஒண்ணு நீ வெளியில யார்ட்டி உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்றா. உடனே வள்ளியும் சரின்னு தலையாட்டுறா தான் அம்மா சொன்னதுக்கு. அதே மாதிரி வள்ளி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சொல்லி அது புனித நீராட்டு விழாவுக்கு ஏற்பாடும் பண்றா. ஊர் மக்கள் எல்லாருமே அதுக்கு கலந்துக்கிறாங்க. சில நாட்கள் போனோடனே வள்ளிய பெண் பார்க்க வர்றாங்க. பெண் பார்க்க வந்தவங்க வள்ளிய பார்த்தோன்னு பிடிச்சு போகுது. கல்யாணமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தன் கணவரிடம் கூட அதை தெரிவிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா வள்ளி. எப்படியாவது உண்மையை தன் கணவரிடமாவது சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா சொல்ல முடியல. நாட்கள் பல போகுது. ஆனா கணவர் அவன் மேல வச்சிருக்க அன்பு ரொம்ப அதிகமாகுது. அவர் கணவரை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சா. ஒவ்வொரு நாளும் தன்னோட கணவர்கிட்ட சொல்லிடலாம் நினைக்கிறப்போ கணவர் எங்க தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்திலேயே சொல்லாமே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மனசு விட்டு கணவர்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை இவளோட போக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாமியாரும் நைஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் ரொம்ப அன்பா தான் இருக்காங்க. ஆனா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் இவளை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ எப்படியோ சொல்ல ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க, எனக்குன்னு சில மனசு இருக்கு, ஆனா இது என்னோட தவறு இல்லையே அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றான். ஆனா கணவரும் அவங்களோட மாமியாரும் அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு உங்க வீட்டுல ஒரு மூளையில எனக்கு இடம் கொடுங்க, அது கூட எனக்கு போதும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்ல அவங்க மாமியாரும் சரின்னு சம்மதிக்கிறா. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாள் இரவு தன்னோட ராதா, அதாவது வள்ளிக்கே தெரியாம ராதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மனம் முடிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அது வள்ளிக்கு தெரியவே தெரியாது. தன்னுடைய கணவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதே வள்ளிக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாங்க. அப்போ ஜோடியா வர்றாங்க. தன் கணவரோட மனைவி ஜோடியா வர்றதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறா வள்ளி. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பண்ணி வச்சிருப்பேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ரொம்ப நொறுங்கி ரொம்ப மனதளவுல வலிகளை பொறுக்காம ரொம்ப வேதனைகளை வெளியில சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் தவிக்க ஆரம்பிக்கிறா வள்ளி. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப வீட்டை விட்டு வெளியில விரட்டி விட்டுறாங்க வள்ளிய. வெளிய போன வள்ளி 2 குழந்தைங்களுக்கு எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? அதே சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில் இருந்த அவன் எப்படி கணவர், எப்படி பிச்சைக்காரனாக மாறினான்? இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில இதை பத்தி விரிவா பார்ப்போம்.